மக்களே 553வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்னு பார்த்தா ஷிரோகோஷியும் லாக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஹார்டிட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஹார்டி சொல்றான், உன்னோட பவர் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக்கும், அதனால உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக என்னன்னு பார்த்தா ஹார்டி 30,000 ஹியூமன் ஸ்லேவ்ஸையும் தூக்கிட்டு வந்திருக்கான். அது போக 70,000 ஃபிஷ்மன்ஸும் அவன் கையில இருக்காங்க. மொத்தம் 1,00,000 பேர் கையில வச்சிருக்கான். இனிமேல் ஃபிஷ்மன் டிஸ்ட்ரிக்ட் கிடையாதா, இதாண்டா என்னோட இடம். இனிமேல் எல்லாத்தையும் என் கைவசத்துக்கு நான் கொண்டு வருவேன், இந்த உலகத்தையே ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இன்னும் எல்லாமே என்னை மீறி எதுவும் போகாதுடா. இதை நான் ஸ்டார்ட் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. அது மாதிரி குயின் ஒட்டகமே கொன்னது யாரு தெரியுமாடா, அது நான் தான்டான்னு சொல்றான் அவன். என்னதுடான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க உங்க அம்மாவை கொன்னது நான் தான், அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஹார்டி. இப்ப என்ன நினைக்கிற, என்ன செய்ய நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கான். என்னை கொல்லணும் போல தோணுதான் சொல்லிட்டு ஹார்டி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா உடனே அமைதியா இருந்துட்டு எனக்கு இது ஆல்ரெடி தெரியும்னு சொல்றா அவ. உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹார்டியே ஷாக் ஆகுறான். என்ன சொல்ற நீன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உங்க அம்மாவை கொன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்கறான் அவன். உடனே அப்படியே அமைதியாவே இருக்கா. அப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் எல்லாம் கேட்கறானுங்க. அவனுங்க சடனா ஷிரோகோசின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது நடந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு மெகல்லோ வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுச்சுன்னு சொல்றா ஷிரோகோஷி. மெகல்லோவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் அவன். இது உண்மையாவன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல அவ கேட்டுக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா மெகல்லோக்கு இந்த விஷயம் எப்படியோ தெரிஞ்சிருந்திருக்கு. அப்பமே அதை கேட்டுட்டு அவ அழுதுகிட்டு தான் இருந்திருக்கா. ஒரு காலகட்டத்துல வந்து மெகல்லோ வந்து நெப்டின் ஆர்மியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. பார்த்த அந்த சமயத்துல அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இவனுக்கு அழுதுகிட்டு இருந்திருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா ஹார்டி அப்பதான் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். பார்த்தா மெகல்லோ இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜீம்பேயே ஷாக் ஆகுறாரு. எதுக்கு நீங்க இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஜீம்பே கேட்கிறாரு அவரு. இப்போ நான் இதை பத்தி உங்கள்ட்ட சொல்லியிருந்தோம்னா நீங்க ஹார்டி மேல கோவப்பட்டு இருந்திருப்பீங்க. அதனாலதான் இதை பத்தி நான் உங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லல. எங்க அம்மா சொன்னது வந்து யாருக்கும் எந்த விஷயம் தெரியக்கூடாது, யாரு மேல யாரும் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சாங்க. என்கிட்ட கடைசியா சத்தியம் வாங்கினாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எங்க அம்மா சாக போற நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா, யார் இதை பண்ணியிருந்தாலும் அவங்க மேல கோவத்தையும் எதையும் வைக்க கூடாது சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டிதான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்றான். சொன்னோடனே ஃபுக்குபோஷிலாம் ஷாக் ஆகுறான். என்ன நடந்தாலும் யார் மேலேயும் வந்து வருங்காலத்துல கோவமும் வன்மமும் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஷிரோகோஷியோட அம்மா சொல்லி இருந்திருப்பா. அதுக்காண்டி தான் இதெல்லாம் அவ பண்ணி இருந்திருப்பா. அம்மா சொன்ன ஒரு வார்த்தை கண்டியா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுக்குபோஷி யோசிச்சு பாக்குறான். இந்த மொத்த வழியையும் அந்த ஹார்ட் ஷெல்ட் அவருக்குள்ள உனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தியா ஷிரோகோஷின்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஸ் எல்லாம் வருத்தப்படுறாங்க. ஜீம்பி மிரண்டுட்டாரு. சாகுற நேரத்துல அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை இப்பவும் இந்த பொண்ணு காப்பாத்திக்கிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ஜீம்பே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களோட சத்தியத்தை நம்ம சாதாரணமா எடை போட்டுட்டோம்னு சொல்லிட்டு மிரண்டுட்டார் அவரு. உங்க அம்மாவோட பொண்ணு நீங்க நிரூபிச்சிட்டீங்க பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு ஜீம்பே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஹார்டியும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே வாய முடுறான்னு சொல்லிட்டு ஜீம்பே கத்துறாரு. டே மெகல்லோ இதெல்லாம் நீ சொல்லிட்டியாடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஹார்டி. நீ அப்ப இவ்வளவு நாள் மனசுக்குள்ளே மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்க, ஆனா கவலைப்படாத இப்பதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னு சொல்லிட்டு ஹார்டி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லவேளை இந்த முட்டாள் பொண்ணுக்கு மட்டும் தனியா தெரிஞ்சிருந்திருக்கு. யாருக்கு இந்த விஷயம் வெளியே வராமலே இருந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் அப்ப இந்த விஷயத்தை சொல்லியிருந்தீனா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹார்டி. உன்னோட முட்டாள்தனத்தினால இந்த கிங்டமே வந்து சரிய போகுது. இதுக்கு எல்லா காரணமே நீ தான். உங்க அப்பா, உங்க சிட்டிசன்ஸ், உங்க பிரதர் எல்லாருமே இப்ப சாக போறாங்க. ஷிரோகோஷி அது ஒன்னாலதான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பிரின்சஸ் உங்களால எதுவுமே நடக்கல, இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்றாரு ஜீம்பி ஒரு பக்கம். உன்னோட முட்டாள்தனத்தினாலதான் சொல்லிட்டு ஷார்க் ஏறான்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அடிச்ச அடியில எல்லாருமே இந்த அட்டாக் உழுது. பிரின்ஸ் மேல கிங் மேல எல்லாருமே அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். டேய் நிப்பாட்றான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா மொத்த பேரும் அப்படியே சாஞ்சிரவே செஞ்சுட்டாங்க. கிங் அப்படி பேச்சு மூச்சு இல்லாம சாஞ்சிரவே செஞ்சுட்டாரு. 3 பிரின்ஸ் சாஞ்சிட்டாங்க. அப்பா அண்ணன் சொல்லிட்டு அவ அப்படி கத்துறா. இவனுங்களை பாருங்கடான்னு சொல்லிட்டு அவங்க ஆள்லாம் நக்கலா சிரிக்கிறாங்க. ஆனா மக்கள்லாம் ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க. இவ்வளவு அடிபட்டு இவனுக்கு உயிரோட தான் இருக்காங்க, நல்ல வாரியரா தான் இருப்பானுங்க போலுக்குன்னு சொல்லிட்டு ஹார்டி ஆபீசர்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஹார்டி வேணுக்கு தான் கம்மி அடிச்சிருந்திருப்பாரு, ஏன்னா இவனுங்களை கண்ணு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, அதனால அதுக்காண்டி இப்பெல்லாம் பண்ணிருப்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்வோட கொண்டு வாங்கடா, இவன் தலையை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சரி இந்த கிரியேச்சரை நம்ம கொல்ல போறோம்னு சொல்லிட்டு ஸ்வோட எடுத்து வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். ராயல் ஃபேமிலி உங்க கதையை முடிக்க போறான்டான்னு சொல்லிட்டு ஹார்டி சொல்றான். கொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. ஆனா ஷிரோகோஷி அப்படியே கண்ணீர்ல உட்கார்ந்துருக்கா. உண்மையிலே நெப்டின் கிங் இவனுக்கு கொன்றுவானுங்களான்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறாங்க. இங்க என்னன்னு பார்த்தா மேடம் ஷேர்லி ஒரு பக்கம் சாஞ்சி கிடக்குறா. மேடம் ஷேர்லின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஓடி வராங்க. ஆனா அந்த குழந்தைங்க கேக்குறாங்க, இந்த ஐலண்டையே வந்து ஒரு முகியோர பையன் வந்து அழிக்க போறான்னு சொன்னீங்கல்ல, அவனுக்கு எப்பதான் வருவாங்க, அவனுக்கு வர மாட்டானுங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேக்குறான். எனக்கு அது தெரியல, ஆனா ஃபியூச்சர்ல தான் வருவாங்கன்னு போட்டிருந்துச்சு, ஆனா எப்ப வருவாங்கன்னு தெரியல, இன்னைக்கு அடுத்த வருஷமா எப்பன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றா ஷேர்லி. இவனுக்கு மட்டும் ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக்கிட்டாங்கன்னா இன்னத்துக்கு அவங்க தான் வரணும், இந்த இடம்
இடத்தை அழிக்கிறதுக்கு அவனுக்கு தான் நம்மளுக்கு வில்லனா வந்து தீரணும். அவனுக்கு வந்துட்டானுங்கன்னா நம்ம கிங் அழிய மாட்டார்ல, அந்த வில்லனுக்கு இங்க வரணும்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் அழுவுறாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான்டா, அவனுக்கு எப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்க. டேய் முகிவரா லூஃபின்னு சொல்லிட்டு பேசுனவன் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் இந்த ஐலண்ட நீ அழிக்கணும் தானே நினைச்ச, சீக்கிரம் வாடா, நீ சீக்கிரம் வரணும்டா முகிவரா லூஃபின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எங்கடா ஒளிஞ்சிருக்க, வெளியே வாடா முகிவரா முகிவரான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. எல்லாவனும் லூஃபி கண்டி வெயிட் பண்றானுங்க. ஆனா அவனைத்தான் எங்கன்னு காணோம். நம்ம லூஃபிக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை ஹார்டி சுத்தி பாக்குறான். முகிவரா மட்டும் வந்தா மட்டும் என்னடா பண்ணிடுவான். மேடம் ஷெர்லி வந்து வருங்காலத்தை பார்த்துட்டா அந்த மாதிரி நடந்துருமா, அதெல்லாம் முட்டாள் தானடா. ஆனா இந்த வாட்டி எல்லாமே மாறுதுன்னு சொல்றான் அவன். முகிவரான்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஹார்டி பக்கத்துல போறான், கிங் பக்கத்துல. மக்களே உங்க பழைய கிங் கதையை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். மக்கள் கத்துறவங்க அப்படியே அமைதியாகிறாங்க. உங்களோட பழைய கிங்கோட தலையை வெட்ட போறேன்னு சொல்லிட்டு சோட எடுத்துட்டு நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். புது கிங்டத்தை நான் உருவாக்க போறேன்டா, நான் தாண்டா இனிமேல் இந்த இடத்த ஆள போறேன்னு சொல்லிட்டு சோட எடுத்து வெட்டலான்னு பக்கத்துல போறான். அவனுங்க ஆள்லாம் கத்த ஆரம்பிக்கிறானுங்க, கூச்சலிடுறானுங்க. அவனுங்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. என்னடா இங்க நடக்க போகுது ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சோட அண்ணல் வேகத்துல ஒரு பக்கத்துல வருது. லூஃபி சமான்னு சொல்லிட்டு சிரகோஷி அப்படியே இருக்கிறா. எங்க அப்பாவை காப்பாத்து லூஃபின்னு சொல்லிட்டு கத்துறாவா. சடனா பார்த்தா ஸ்டாப் ஆகுறான் ஹார்டி. சடனா பார்த்தா மெகலோ வாய் எப்படி துடிக்க ஆரம்பிக்குது. என்ன நடக்குனே ஒண்ணுமே புரியல. பார்த்தா யாரோ ஒரு ஆள் வெளியே வந்து விழுறாங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா நம்ம லூஃபி தான் ஜெட்டு மாதிரி வந்துட்டு ஹார்டிய ஒரு அட்டி அடிக்கிறான். இவ்வளவு நேரம் மெகலோ வயித்துக்குள்ளதான் இருந்திருக்கான் அவன். ஏய் முகிவராடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கியர் 2 போட்டுட்டு மாசா வந்துட்டான். ஒரே அட்டில ஏர்ல பறக்க விட்டான் அவனை. இவன் நம்ம கிங் நெப்டியூன் உயிரை காப்பாத்துவானடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பிரின்சஸ் ஷிரகோஷி வந்து அழுதுகிட்டே ஹெல்ப் கேட்டனால தான் இவன் வெளியே வந்தான்னு சொல்லிட்டு லூஃபி சமான்னு சொல்லிட்டு கத்துறாவா. இவ்வளவு நேரம் அந்த மீன் வயித்துக்குள்ளதான் இவன் ஒளிஞ்சிருந்தானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. லூஃபி உன்னை நான் வெயிட் பண்ண தான் சொன்னேன், ஆனா எந்த சாய்ஸுமே இல்ல, நீனே இப்ப வெளியே வந்துட்ட. இனிமேல் இங்க எதுவும் பண்ண முடியாது, சீக்கிரம் எல்லாத்தையும் ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜிம்பே. யார்டா இவன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நாங்க முதல்ல இருந்தே இதுக்கு தான்டா தயாராகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு சடனா மாசம் ஒரு ஆள் வந்து நின்னுட்டு இருக்கு. நம்ம நாமி வாரா, அவளோட டெம்போவை தூக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. மிராஜ் ரிலீஸ்னு சொல்றாவா. இந்த பொண்ணு எங்க இருந்தா வந்தான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஜிம்பே இந்த பேப்பர் தானே செலஸ்டியல் டிராகன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா அந்த லெட்டர் தான் சொல்றாரு ஜிம்பே. இந்த பொண்ணு எப்படா நம்மள்ட்ட தூக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நாமி திருடுதலாம் கைவசம் வாட்டவளாச்ச மாசா காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்காவா. நம்ம கீயையும் காணுன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா பிரின்ஸோட இதை வந்து அந்த லாக்கெல்லாம் அவுத்து விட்டுறாங்க. ரோபின் அங்கதான் இருக்கா. மாசா காட்டுறா. எங்க இருந்து வந்தானுங்கன்னே ஒண்ணும் புரியல. அப்பான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதுல ஒரு பக்கம் லூஃபியோட கப்பல் வானத்துல பறந்து வருது. என்னதுடா அது சிங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கேயான் கேனன்னு சொல்லிட்டு பிராங்கி வானத்துல இருந்து ஒரு அட்டாக்க போட்டுக்கிட்டு வாரான் அவன். ஒரு அட்டி அடிக்கான். அந்த ஆட்டமே வெடிச்சு செதறுது. ஃபிஷ்மேன்லாம் செதறானுங்க. டேய் திமிங்கல உன் ஆட்டத்தை காட்டுன்னு சொல்றாங்க. சடனா வந்து கிங் நெப்டியூன் பக்கத்துல வருது. அது கிங்க எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க பிரின்ஸ்னு சொல்றாரு ஜிம்பே. அதுக்கெல்லாம் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்த பாஞ்சிட்டு அடிக்க வரான். அதுக்குள்ள அந்த திமிங்கலத்தை அடிக்கிறதுக்குள்ள கிங்க காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்கு அந்த திமிங்கலம். என்னதாண்டா நடந்துச்சு என் பசங்களான்னு சொல்லிட்டு கிங்க கேக்குறாரு. முகிவரா இறங்கிட்டாங்க அப்பான்னு சொல்றான் அவன். இவரா வச்சு ஆல்ரெடி ஜிம்பே ஒரு பிளான் போட்டிருக்காரு அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா பாஞ்சி வந்து கப்பல் இறங்கிக்கிட்டு இருக்கு. முகிவராசு வந்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா மொத்த பாய்ஸ் அசம்பிள் ஆகுறாங்க. இவனுக்கு தான் நம்ம எதிரியாடா. 70,000 80,000 பேர் இருக்காங்களாடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ப்ரூக் நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி நம்ம ஆட்டத்தை ஆரம்பமான்னு சொல்லிட்டு பாய்ஸ் களத்துல இறங்கிட்டானுங்க. நம்ம ஆட்டத்தை ஆட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. 2 வருஷம் கழிச்சு நம்ம களத்துல இறங்குறான்னு சொல்றானுங்க அவனுங்க. முகிவரா இறங்கி வரானுங்க. முகிவரா லூஃபி கத்துறாங்க அவங்க. உண்மையில இந்த ஐலண்ட நீ அழிக்கதான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ரியூக பேலஸ கேப்சர் பண்ண மெர்மைட திருட வந்தியான்னு சொல்லிட்டு ஒண்ணு கேக்குறாங்க. பார்த்தா லூஃபி குரூப் வேற லெவலா வந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா பாப்பாக்கு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு லூஃபி குரூவை பத்தி தெரியும். எதிரியா எங்க ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஜிம்பே கெட்டே அவுத்து விட்டானுங்க. எதிரிய நண்பனோ இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஆடுற ஆட்டத்தை வச்சு நீங்க முடிவெடுத்துக்கோங்கடான்னு சொல்றான் லூஃபி. மாசா நிக்கிறான். அதோட கிடைச்ச சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you bye.